Hello friends, welcome to HOTPOT. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். ஹோம் டவுன்ல ஃபன் குக்கிங் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு சமையல் பண்ண போறது யாருன்னா என்னோட மாமியார். இவங்களுக்கு கார்டனிங் அண்ட் குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு குக்கிங்ல பெரிய இன்ஸ்பிரேஷனே இவங்க தான் இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், மோட்சராக்கினி, ரிட்டையர்டு ஹெச்எம். ரிட்டையர்ட் ஆகிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த பொழுதுபோக்காக குக்கிங்கும் கார்டனிங்கும் பண்ணின்னு இருக்கிறேன். இன்றைக்கி இவங்க வந்திருக்கிறாங்க. ஃபன் குக்கிங் பண்ணுறோம் எங்கள் கார்டனில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய கார்டன் சுற்றி காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீதா மரம், இந்த ராம் சீதா பழம் கேன்சருக்கு நல்லது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வருஷத்தில் ஒரு முறை காய்க்கும். இது நான் வச்ச மரம். பங்கனப்பள்ளி மாமரம் நல்லா பெருசு பெருசாக 1 கிலோ அளவுக்கு காய்க்கும். வருஷத்தில் ஒரு வாட்டி காய்க்கும். நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் நாங்கள். இது வாட்டர் ஆப்பிள். இப்போ இது புது ரகம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாங்கின்னு நட்டு இருக்கிறேன். 3 மாதம் தான் ஆகுது. கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த செடி பிரிஞ்சி இலை. செரி பழம் செடி வர வச்சு நட்டு 6 மாதம் ஆகுது. 6 மாத கன்று இது. இந்த செடி பாருங்கள், இது இன்சுலின் செடி. இன்சுலின் செடி. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த தழையை டெய்லி 3 இலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணம் கட்டுப்பாட்டில் இருக்கும். பார்பிக்யூ சிக்கன் செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் தடவிட்டு மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கனை நல்லா இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் ஊறிட்டு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாவை சிக்கனில் நல்லா தடவி மேரினேட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா உள்ளே போகிற வரைக்குமே நல்லா தேய்ச்சி விடுங்க. மசாலாலாம் நல்லா தேய்ச்ச பிறகு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்பிக்யூ கிரில் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் ஒரு சைடு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அகைன் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்பிக்யூ ஃபிஷ் செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு,
கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி டேம் வவ்வா மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீளமாக இப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போயிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம மசாலாவை தடவி நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும், விட்டுருங்க. இப்போ நம்ம இதை பார்பிக்யூ grill பண்ண போகிறோம். இப்போ ஃபிஷ் இது ஒரு பக்கம் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகணும். மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. திருப்பும் போது தோல் வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அகெயின் திரும்ப 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பார்பிக்யூ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃபுல் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கோழியை நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு வந்து மொத்தம் 2 மேரினேஷன் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து செகண்ட் மேரினேஷனோட மசாலா. நல்லா கீறி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெட்டி வச்சுருக்கு. இதில் லெமன் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. மசாலா நல்லா தேய்ச்சிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் சிக்கன் போட்டுருங்க. ஸ்டவ் வந்து லோ டு மீடியமில் வச்சுட்டு சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் வந்து இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் வெந்தால் போதும். இப்போ திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபுல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.